ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மணி லோன் அப்ளிகேஷன் சரி, கிரெடிட் பே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ பேலன்ஸு அண்ட் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து லோன் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்காம போயிருக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லோன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து லோன் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கான இதையுமே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ தட் அதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நீட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கால்குலேட் வந்து பண்ணிக்க முடியும். சரி, அப்ராக்சிமேட்டாக. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ருப்பி ஒன் டைம் அப்படிங்கிற ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இது வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டா அப்படின்னா இந்த ஆப்பை வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து டேவ் ஆஷிஷ் கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஓகேவா, அதாவது ஒரு என்பிஎஃப்சி. சரிங்களா. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. குட். அண்ட் அவங்களோட அஃபிஷியல் சைட் வந்து உங்களுக்கு இங்கேயே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் க்ரோமில் போயிட்டு ருப்பி ஒன் டைம் அப்படிங்கிற இதை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே கேஸ், அதுலேயே நீங்கள் வந்து கிளியராக வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, டென்யூர் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு கேல்குலேஷன் தான். அது ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. நம்ம வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும், சேலரிடு இண்டிவிஜுவலாக இருக்கணும், 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து இருக்கணும். அண்ட் ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா பேன் கார்டு, அடுத்து ஆதார் கார்டு வேணும், அண்ட் நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் வேணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அண்ட் லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கும்போது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து 10,000 ருபீஸ்லேருந்து 1,20,000 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். டென்யூர் வந்து 61 டேஸ்லேருந்து 365 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பர்சன்டேஜ் ரேட் வந்து அப் டு 35% per annum வந்து வச்சுருக்காங்க ஃபிக்ஸ்டாக. அண்ட் மேக்ஸிமமாக வந்து அதே தான். ஸோ ஃபிக்ஸ்டாக வந்து வச்சுட்டாங்க அப் டு 35% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2% ஆஃப் லோன் அமௌண்ட் வந்து இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% இருக்கும். அண்ட் நோ ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டிஸ் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவ் எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 365 டேஸ்க்கு, அதாவது 12 மந்த்ஸுக்கு. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 35%ன்னு வச்சுக்குவோம். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 1,000 ருபீஸ் ப்ளஸ் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி 180 ருபீஸ். டோட்டல் அமௌண்ட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிறது 48,820 ரூபா வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஎம்ஐ வந்து மந்த்லி 5,000 ருபீஸ் இருக்கும். அண்ட் டோட்டல் ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து கரெக்டாக 60,000 ருபீஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் 10,000 ருபீஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன கேட்டால் அது இருக்கலாம் மேபி. ஏன்னா இங்கேயே வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் போது கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் அமௌண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் 50,000 நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னா 12 மந்த்ஸுக்கு. ஸோ 35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு இதை தான் வந்து லோனாக வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி லோன் எடுத்தவங்களோட இதை நான் வந்து காமிக்கிறேன். அது மூலமாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலுக்கு வந்து லோன் வந்து எடுத்திருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லோன் எடுக்கிற அமௌண்ட் வந்து 11,000 அண்ட் டென்யூர் வந்து 178 டேஸ். ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.09%. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2%. ஸோ 11,000. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1,762 ரூபா. டோட்டல் ரீபேமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12,762 ரூபா அப்படிங்க போட்டிருக்காங்க. ஓகேவா. ஆக்சுவலாக 11,000 நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். நான் வந்து ஒரு வெரிஃபைட் பர்சன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு யூடியூப் கான்டென்ட் க்ரியேட்டர் தான். ஜஸ்ட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அனுப்புகிற டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போய் எடுக்கணுங்கிறது இல்லை. ஓகேவா. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் போய் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து சும்மா நாலேஜை மட்டும் கெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் நீடு இருந்தால் மட்டும் போய் பார்த்து நீங்களே உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாமே வந்துட்டு ரிவ்யூஸ் செக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் சொல்கிறக்கு இல்லை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் வந்து ஒரு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படிங்கிற செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.